தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 சூடுபிடித்த நிலையில் பல்வேறு தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் பத்திரிகையாளர் மணி அவர்கள் விஜயின் அரசியல் வருகை குறித்து வெளிப்படையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக சட்டமன்றம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பணமழையில் நனையப் போகிறது என்பதை பத்திரிகையாளர் மணி அவர்கள் அடிக்கடி அறிவுறுத்தி வருகிறார். காரணம் என்னவெனில், இந்த முறை அதிமுக திமுக இடையே கடுமையான போட்டிகள் நிகழும். இதற்கிடையே புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் அவர்களும் தமிழக அரசியல் சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். இதனைத் தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பணம் செயல்படும் என்பது முக்கியமான ஒரு கருத்தாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து யார் ஆட்சி அமைப்பார் என்ற கருத்தை தொடர்ந்து வெளிப்படையாக பேசி வரும் மணி, இந்த முறை விஜயால் முதல்வராக முடியாது, ஆனால் முதல்வரை உருவாக்க முடியும் என்ற கருத்தை கூறியுள்ளார். காரணம், விஜயின் அரசியல் வருகையால் அவருக்கு 15% வாக்கு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 15% யார் பக்கம் செல்கிறதோ அவர்களே முதல்வர் ஆவார்கள். ஆனால் விஜய் தனித்து முதல்வராக முடியாது என்கிற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து விஜயை பாஜக தன் கூட்டணி பக்கம் இழுக்க பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் கொள்கை ரீதியாக பாஜகவிடம் எந்த ஒரு கூட்டணியும் வைக்கப் போவதில்லை என்பதை தொடர்ந்து விஜய் கட்சி கூறி வருகிறது. இதனால் திமுகவிற்கு பலமே. விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே திமுகவை அழிக்க முடியும், இல்லையெனில் மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்ற கருத்தும் நிறைவு வருகிறது. இதன் மூலம் பத்திரிகையாளர் மணி அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், விஜயால் முதல்வராகவே முடியாது, ஆனால் விஜய் நினைத்தால் ஒரு முதல்வரை உருவாக்க முடியும் என்கிற கருத்துதான்.